பார்த்து யாராவது செய்யணும்னு விரும்புகிறவங்க அந்த கோயிலில் எடுத்து அந்த நித்திய பூஜைக்கு அவங்க செய்கிறதுக்கு பண்ணலாம். இப்போதைக்கு வந்து 2 கோயில்களை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு முன்னாடி டொனாரையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். நாங்கள் ஒரு கோயில் வந்து மதுரை மாவட்டத்தில் சாப்டூரில் ஒரு 1000 வருடத்திய ஒரு சிவபெருமானோட கோயில் வெஸ்டர்ன் காட்ஸு கீழே இருக்குது. அங்கே போய் நாங்கள் விசாரிச்சதில் வந்து மிக பிரசித்தமான கோயில் அது. அகஸ்திய முனிவர் பாத பூஜை செஞ்ச கோயில்னு சொன்னாங்க. அந்த கோயிலுக்கு வந்து பூஜை செய்கிறதுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. இன்ஃபினிட் சேவா ஒரு 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 டிஃப்ரெண்ட்டான ஒரு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன். ஏன் ஒரு டிஃப்ரெண்ட்டான சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் பூரா டிஜிட்டலாக இருக்க போகுது. எப்படி டிஜிட்டலாக இருக்க போகுதுன்னா, அவங்க வந்து என்ஜிஓஸ் அவங்களோட பேரெல்லாம் போட்டு அவங்க செய்கிற நல்ல காரியங்கள் பற்றிலாம் எழுதிட்டு அதை வந்து பார்க்குறதுக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பார்க்க போகிறாங்க. அதை பார்த்து அவங்க ஆர்கனைசேஷன் மூலமாக இந்த ஆர்கனைசேஷனுக்கு டைரெக்டாக பணத்தை அனுப்பிடலாம். இது எங்கள் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனுக்கு அனுப்பவே வேண்டாம், மேடம் எல்லாம் சொல்லிட்டாங்க முன்னாடியே, டைரெக்டாக ஃப்ரம் டோனர் டு ரிசீவர். அதனால் இது டிரான்ஸ்பரண்ட் ஆர்கனைசேஷன். செகண்டு, நித்திய பூஜை பற்றி பேசியாச்சு. இதில் வந்து லாஸ்ட் மைல் கனெக்ட், அதாவது இந்த வாலண்டியர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தெர் ஆர் டோனர்ஸ், அந்த பக்கம் டெம்பிளுக்கும் தேவையாக இருக்குது. அந்த லாஸ்ட் மைல் கனெக்டுக்கு நிறைய வாலண்டியர்ஸ் முன்னாடி வந்திருக்காங்க. இந்த தேர்ட் பார்ட் வந்து என்னென்னா, இந்த நிறைய பாலிசி டெசிஷன்ஸ், நம்ம கண்ட்ரி முன்னேறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பாலிசி டெசிஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும், அக்யூரேட்டாக இருக்கணும். அப்போ அந்த பாலிசி டெசிஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும், அக்யூரேட்டாக இருக்கணும்னா நம்ம கிராஸ் ரூட் லெவலில் கண்டுபிடிக்கணும். ஆண்டர்பிரினர்ஸ்டையோ பிஸ்னஸ்மென்ட்டையோ ப்ரொஃபஷனல்ஸ்டையோ கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குது, அந்த கஷ்டங்கள் காமனாக இருக்கா இல்லை அவங்களுக்கு தனித்து இருக்கா. காமனாக இருந்தால் அதில் உள்ள பாலிசி டெசிஷனை கவர்மெண்ட் எடுத்தாங்கன்னா நிறைய மக்களுக்கு பயன்படுத்தலாம். அது எப்படி பண்ண போகிறாங்கன்னா, நிறைய ரிசர்ச் பண்ண போகிறாங்க, நிறைய கான்ஃபரன்சஸ் இருக்க போகுது, நிறைய செமினார்ஸ் இருக்க போகுது, அட்வொகேசி இருக்க போகுது. இதெல்லாம் இருந்தால் மாற்றம் வரும். அப்போ கவர்மெண்ட்டும் பீப்புளும் இணைந்து கண்ட்ரியை முன்னேற்ற பாதையில் எடுத்துக்கணும். தேங்க்யூ. இந்த நாடு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ரிசோர்ஸ்ஃபுல். 1000 வருடம் அடிமைப்பட்டு கிடந்தோம்னா, அடிமைப்பட்டதுக்கு காரணம் நம்மகிட்ட ரூபா இருந்தது தான். இந்த 1000 வருடம் அடிமைப்பட்டதில் டாக்டர் கலாம் சொன்ன மாதிரி நம்ம சுயத்தன்மையை எழுந்துக்கிட்டோம். இப்போ இந்த முயற்சி என்னன்னா, நம்மாலே நம்ம சொந்த காலம் நிற்க முடியும். இன்னைக்கு காலையில் ஒரு சின்ன வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்தேன். அதில் 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, இந்த புடவைகளை வாங்கிட்டு அதை கிழிச்சு கயராக தீர்க்கிறாங்க. 30 ரூபா, நீங்கள் பஜாரில் போனால் 3 ரூபா. இப்போ யார் அது கற்றுக் கொடுத்தாங்க? அப்போ அந்த மாதிரி திறமைகள்லாம் இருக்கு. இந்த மாதிரி திறமைசாலிகள் தான் நாட்டை வந்து மேல் நோக்கி எடுத்து போகிறாங்க. இந்த மாதிரி சின்னமாக வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி அரசாங்க ஆதரவு பெறணும், கவர்மெண்ட் கிட்ட எப்படி ஆதரவு பெறணும், எப்படி அவங்க செஞ்சதை மார்க்கெட் பண்ணணும், இந்த மாதிரி வேலைகளை நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுதான் இந்த முயற்சி. என்டர்பிரைஸ் கனெக்ட் ஹெல்ப்லைன் ஃபவுண்டேஷன் பண்ணுற வேலையெல்லாம் இதுவாக தான் இருக்கும். நம்ம யாருக்கும் ரூபா கொடுக்க போகிறதில்ல. நம்ம என்ன சொல்கிறோம், மீன் கொடுக்க பதிலாக மீன் எப்படி பிடிக்கணும் கற்றுக்கணும். மீனை அவங்க பிடிக்க கற்றுக் கொடுத்தா வாழ்க்கை முழுக்க அவங்க மீன் பிடிச்சி சாப்பிடலாம். இதான் ஐடியா. இதைத்தான் ஒரு நோக்கமாக வைத்து இந்த இயக்கம் செயல்படும்.